means to be a disciple of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யன் என்றால் என்ன That தெரியுமா? means you learn from Jesus' example and say, Lord, I will do it exactly like you do. இயேசுடைய மாதிரியிலிருந்து கற்றுக்கொண்டு இயேசுவே அதே போல நான் செய்வேன் என்று சொல்லுகிறவன் தான் சிஷ்யன். But you say, brother, that is a very difficult way. சகோதரரே, இது ரொம்ப கஷ்டமான வழியா That இருக்குது. is a very narrow gate. இது மிகவும் குறுகலான This வாசலா is a very இருக்கிறது. narrow way. இடுக்கமான வாசலா இருக்கிறதே குறுகலான வழியா. You won't get many people that way. இந்த வழியிலே போனால் அநேக மக்கள் வரமாட்டார்களே. Jesus said that. Very few will find it. இயேசுவே சொல்லிவிட்டார், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். So many people want large numbers and so they broaden the gate and the way. அநேகருக்கு நிறைய மக்கள் வர வேண்டும் எண்ணிக்கையில், ஆகவே தங்களுடைய வாசலை விரிவாக்குகிறார்கள். And they do what Jesus said இயேசு என்ன சொன்னாரோ அதை to செய்கிறார்கள். the Pharisees. பரிசேயர்களுக்கு சொன்னதை செய்கிறார்கள். Matthew chapter 7, Mark chapter 7, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். Mark மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். Neglecting the commandment of God, you hold to the tradition of men. தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு That வருகிறீர்கள். is step 1. இதான் முதலாவது படி. You hold to the tradition of men and you neglect God's commandment. மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு விட்டு தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள். Then you go one step lower. இன்னும் ஒரு படி கீழே செல்கிறீர்கள். Verse 9. 9ஆம் வசனம். To keep your tradition, you set aside the commandment of God. மனுஷனுடைய பாரம்பரியத்தை, உங்களுடைய பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள், And வியர்த்தமாக்குகிறீர்கள். then a third step to the bottom of the pit. இந்த குழியினுடைய அடி, மூன்றாவது படி. Verse 13. 13ஆம் வசனம். Where you keep your tradition and cancel the word of God. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள். So first, முதலாவதாக you neglect verse 8, the commandment of God. தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள். Then you go one step lower and set aside the commandment of God. தேவனுடைய கட்டளையை வியர்த்தமாக்குகிறீர்கள். And thirdly, you go to the bottom of the pit and cancel the word of God altogether. மூன்றாவதாக முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தையை நீக்கி விடுகிறீர்கள். By holding on to tradition. பாரம்பரியத்தை கைக்கொண்டு. This is what Jesus fought against all the time. எல்லா நேரங்களிலும் இயேசு இதற்கு விரோதமாய் தான் போராடினார். Why do you think they killed Jesus? ஏன் இயேசுவை கொன்றார் என்று தெரியுமா Do you உங்களுக்கு? think they killed Jesus because he said you must love your enemies? உன்னுடைய சத்துருக்களை சிநேகிங்கள் என்று இயேசு சொன்னபடினாலே கொன்றார்களா? Do you think they killed him because he was washing disciples' feet? சீஷருடைய பாதங்களை கழுவினபடினாலே இயேசுவை கொன்றார்களா? No. இல்லை. They killed him because he exposed their false tradition. இவருடைய பொய்யான பாரம்பரியத்தை வெளியரங்கமாக்கினபடினாலே இயேசுவை கொன்றார்கள். And it's the same today. இன்றைக்கும் அதே காரியம்தான். If you expose the false traditions of Christendom, you will be killed. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய பொய்யான பாரம்பரியங்களை நீங்கள் வெளியரங்கமாக்கியுள்ளீர்கள் என்று சொன்னால் உங்களை கொலை செய்வார்கள். Not with swords, பட்டயத்தினாலே அல்ல, but with their tongue. அவங்களை நாவினாலே கொலை செய்வார்கள். So people don't want anybody to say bad about them with their tongue. ஆகவே யாரை பற்றியும் தீமையாய் பேசக்கூடாது நாவினாலே என்று சொல்கிறார்கள். So they don't want anybody to speak bad about them. தங்களை குறித்து யாரும் கெட்ட விதத்தில் So பேசக்கூடாது they say, என்று okay, சொல்கிறார்கள். we won't say anything against their tradition. We'll keep quiet. ஆகவே பாரம்பரியத்தை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அமைதியா இருந்து விடுகிறார்கள். They are not disciples of Jesus. அவர்கள் இயேசுவின் சிஷ்யர்கள் அல்ல. They are just religious people. ஏதோ அவர்கள் பக்தியின் வேஷத்தை They go to some church and don't disturb any of the traditions. சபையை நடத்துகிறார்கள். சபையினுடைய பாரம்பரியத்தை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று Even though they சொல்கிறார்கள். see this is not according to scripture. இந்த காரியமானது தேவனுடைய வார்த்தையின்படி அல்ல என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட They say, brother, don't rock the boat. Just let it go. சகோதரரே, படகு ரொம்ப ஆட்டிராதீங்க, அப்படியே போகட்டும் மெதுவாக. Even if it's going the wrong direction, doesn't matter. Don't rock the boat. படகு தவறான திசையை நோக்கி தவறான இலக்கை நோக்கி போய் கொண்டதாலும் பரவாயில்லை, படகை மட்டும் அசைத்து விடாதீர்கள். You better be careful, brother, where you're going to end up following this, sitting in this boat. சகோதரனே, நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய படகு தவறான திசைக்கு போய் கொண்டிருக்கிறது, அதை குறித்து நீ ஜாக்கிரதையாக இரு.